ஒரு விஷயம் முடியுமா முடியாதான்றத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பா ஆவேன், ஏன்னா என்னால அது முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் சிவா சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபிஎல் சீரியஸோட நாக் அவுட் மேட்ச் தான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். எஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபயர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஜிடி கூட ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போய் தோத்துட்டோம். இனிவே இந்த மேட்ச்சில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே போவாங்க. அண்ட் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலுக்கு போவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்சிபிஎல்லை வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் டை மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயின் டாஸ் போட்டாங்க. ஸோ லக்னோ தான் வந்து பார்த்திங்கன்னா காயின் டாஸையும் வின் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனிவே நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறோம். அண்ட் நம்மளோட பிளேயிங் 11 வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆயுஷ் மாத்ரே, சஞ்சீவ் சாம்சன், விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாருமே இருக்காங்க. இங்கே லக்னோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோப்பும் திலக் வர்மா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் இங்கே புவனேஸ்வர் குமார் கிட்டேருந்து. எனிவே ஃபஸ்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் பால் எங்கே அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. எனிவே செகண்ட் பால் ஒரு டாட் பால் தான். ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கிட்ட தாங்க போகுது, எங்கேயும் அடிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம்லாம் ஆர்சிபிஎல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பவுலிங் போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் எல்லாமே மேக்ஸிமம் 199 இல்லைனா 200க்கு மேலே போயிருது ஸ்கோரு. எனிவே நம்ம 3 பால் போட்டாச்சு. ஸோ ஆட்டோ ப்ளேவும் பண்ணியாச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க 201 ரன் அடிக்கணும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 200 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ மிச்சல் மார்ஷ் நாட் அவுட்டில் 55ல் இருக்கார். இந்த பக்கம் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் விராட் கோலி அண்ட் சஞ்சீவ் சாம்சன் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண வந்திருக்காங்க. ஸோ முகமது ஷமி இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப்பில் போயிருக்கு. பட் பவுண்ட்ரி கிடைக்காது. எனிவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரன் ஓடிருக்கோம் ஃபஸ்ட்டு பாலில். சரி போதும், அதுக்கு மேலே ஓட தேவை இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் விக்கெட்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் விடக்கூடாது. அண்ட் இங்கே ஃபஸ்ட் ஓவரோட கடைசி பந்து ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு ஃபைனலாக ஃபஸ்ட் ஓவரில். ஸோ விராட் கோலி கிட்டேருந்து ஒரு ரிவர்ஸ் வைப்பு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்கோம் நம்ம தான். இங்கே சந்தீப் சர்மா பவுலிங் போட வந்திருக்காரு. அண்ட் இங்கே சஞ்சீவ் சாம்சன் அடிச்சிருக்காரு அதை. ஸோ ஒரு நல்ல பவுண்ட்ரி இங்கே அவர்கிட்ட இருந்து. விராட் கோலி இங்கே ஆஃப் சைடில் ஒரு ஷாட்டு திரும்பவும் அடிச்சிருக்காரு. எஸ், பவுண்ட்ரி கிடைக்கும். ஏன்னா அந்த பக்கம் மிடான கிளியர் பண்ணாலே அந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க. எனிவே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேட்ச் 200 ரன் ஈஸியாக அடிச்சோம்ல, அந்த மாதிரி அடிக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு டூ ஆர் டை மேட்ச். நம்ம நிறையா வெயிட் பண்ணி பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாலும் அடிக்க முடியாது. பவர் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி ரன்யாச்சும் அடிக்கணும். எனிவே இங்கே 2வது ஓவர் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க. 32 ரன் அடிச்சிருக்கோம் நம்ம. இங்கே கலீல் அகமத் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே எல்எஸ்டிக்கு. அண்ட் இந்த பக்கம் சஞ்சீவ் சாம்சன் கிட்டேருந்து ஒரு செம்ம ஷாட்டு 6 நினைக்கிறேன். எஸ், ஆமாம் 6 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே அகைன் ஒரு ஷாட்டு இந்த முறை கேப்பில் போயிருக்கு லெக் சைடில். எஸ், ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். பேக் டு பேக் ஷாட்ஸ் தேவை சிஎஸ்கேவுக்கு இந்த மேட்ச்சை ஜெயிக்க. ஸோ இங்கே அகைன் அடிச்சிருக்காரு சஞ்சீவ். பட் தேவையே இல்லைங்க இந்த ஷாட் இப்போதைக்கு. ஏன்னா ஆல்ரெடி 42 ரன் அடிச்சிருக்கோம் 3 ஓவர்கிட்ட. எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே சஞ்சீவ் சாம்சனை லூஸ் பண்ணியிருக்கோம் அவருடைய விக்கெட்டை. பட் இங்கே ஆயுஷ் மாத்ரே வந்தார். ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிச்சிருக்காருங்க. மிட்டான கிளியர் பண்ணாலே பவுண்ட்ரி இங்கே பவர் பிளேயில். எஸ், ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி. இங்கே செகண்ட் பால் போட வந்துட்டுருக்காரு மிச்சல் மார்ஷ். ஸோ அதையும் தூக்கி அடிச்சிருக்காருங்க. இன்னும் ஒரு பவுண்ட்ரி. பேக் டு பேக் ஷாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே ஆயுஷ் மாத்ரே கிட்ட. ஸோ கலீல் அகமத் 5வது ஓவர் போட வந்திருக்காரு. இங்கே ஆயுஷ் மாத்ரே அடிச்சிருக்காரு அது 6க்கு. பெரிய 6 இங்கே ஆயுஷ் மாத்ரே பேட்டில். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் டு பேக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க ஆயுஷ் மாத்ரே. செம்ம ஹிட்டிங் டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட. பட் இந்த பால் எங்கே போகுது, தூக்கி அடிக்க தான் பார்த்துருக்காரு. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே மச் நீடட் விக்கெட் இது. ஏன்னா விராட் கோலி 23 ரனில் இருக்கார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விக்கெட்டு வந்து விட்டுருக்காங்க. எனிவே இந்த மேட்ச் அவர் எப்படி ஆட போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ஆயுஷ் மாத்ரே வேறு மாதிரி அடிக்கிட்டு இருக்காரு. எஸ், ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு திரும்பவும் அவருக்கு. பெரிய ஷாட்டுக்கெலாம் போக தேவையில்லைங்க, பொறுமையாக அடிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் பவுண்ட்ரி கிடைக்குது. இங்கே 6வது ஓவர் போட மிச்சல் மார்ஷ் வந்தார். ஸோ இங்கே விராட் கோலி அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க அந்த பாலை. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. எனிவே இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 89ல் இருக்கோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டில் எதிரடி அடிச்சிருக்காரு. ஃபீல்டரால் கவர் பண்ண முடியுமா? இல்லைங்க, முடியாது. பால் அதுக்குள்ளே ரீச் ஆகிடுச்சு பவுண்ட்ரி லைனை. எஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக 51 வந்திருக்கு 23 பால்ஸில். ஸோ ஆயுஷ் மாத்ரே அக்ரெசிவாக ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஆயுஷ் மாத்ரேவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இங்கே அவருடைய விக்கெட்டை இழந்திருக்காருங்க. எனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். எனிவே இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 101 ரன் அடிச்சிருக்கோம். இங்கே அகைன் ஒரு ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு விராட் கோலி. ஆஃப் சைடில் பவுண்ட்ரி. எஸ், கிளியர் ஆயிரும் ஈஸியாகவே. இந்த மாதிரி ஒரு சில ஷாட் தான் நமக்கு ஆட தெரியும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குவாலிஃபயர் 2 வரைக்கும் இந்த ஒரு ஆர்சிபிஎல் சீரீஸில் வந்திருக்கும். எனிவே இங்கே அகைன் ஒரு ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு விராட் கோலி. 6ங்க.
அண்ட் விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 60 ரன்ஸில் இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சுரி போட வைக்கணும் இந்த மேட்ச்சில். எனிவே ரன்ஸும் இருக்குது, இன்னும் 85 ரன் அடிக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அகைன் அவரை வச்சு அடிக்க தான் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி பவுண்ட்ரி கிடைக்கும். பேக் டு பேக் ஷாட்ஸ் வந்து இருக்கு இங்கே கலீல் அகமது ஓவரில். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் இப்போ தான் வந்திருக்காரு. வந்த உடனே ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு, நேராக ஃபில்லர் கையிலங்க. இந்த வாட்டி எந்த மிஸ்ஸும் பண்ணல. செம்ம கேட்ச் இங்கே எல்எஸ்சி கிட்ட. ஹர்திக் பாண்டியா வந்தார், ஆஃப் சைடில் தூக்கி விட்ருக்காரு, மிடான தாண்டி இருக்கு. அதனால் அவருக்கு ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி அவருடைய பேட்டில். இந்த பக்கம் எஸ் தயால் பவுலிங் படம் வந்துக்கிட்டு இருக்காரு. பட் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எல்எஸ்டிக்கு. ஹர்திக் பாண்டியா வந்தார், ஒரு பவுண்ட்ரி அடித்தார், கிளம்பிட்டாருங்க. எனிவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு RCPL சீரியஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணல. பட் எனிவே இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இங்கே விராட் கோலி கிட்டேருந்து ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி கிடைக்கும். அதோட அவருடைய ஸ்கோர் 80 தொட்டாச்சு. ஸோ இன்னும் 20 ரன் தான். கண்டிப்பாக அவரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம செஞ்சுரி அடிக்க பார்க்கணும். எஸ் அடிச்சிருக்கோம் பவுண்ட்ரி. 85ல் இருக்கார் இப்போ அவர். ஸோ இன்னும் ஒரு 15 ரன்ஸ் தான் ஈஸியாக அடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். எனிவே ஒரு ஷாட்டு, பெரிய ஷாட்டுக்கு தான் போகிறோம், பேக் டு பேக். ஸோ 6 ஈஸியாக கிளியர் ஆகிருக்கு அவருடைய பேட்லேருந்து. இந்த பக்கம் மகேந்திர சிங் தோனி அடிக்க பார்த்துருக்காரு, கேப்பில் போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி இங்கே தோனி பேட்டுக்கு. எஸ் கிளியர் ஆயிரும், இது எவ்வளோ ஸ்லோவாக போனாலும். விராட் கோலி 90ஸ்ல இருக்கார். அண்ட் இந்த பவுண்ட்ரியோட வந்து பார்த்திங்கன்னா 98க்கா 96க்கு மூவ் ஆகுறாரு. ஸோ இன்னும் 1 ஷாட் டு கம்ப்ளீட் தர் செஞ்சுரி. ஸோ இங்கே முகமது ஷமி பவுலிங் போட வந்திருக்காரு. அண்ட் இந்த பவுண்டரியோட வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி அவருடைய செஞ்சுரியை பதிவு பண்ணுறாரு இந்த மேட்ச்சில். இது எவ்வளோ முக்கியமான மேட்ச்னு தெரியும். ஸோ டூ ஆர் டை மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் விராட் கோலி கிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வந்திருக்கு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார் விராட் கோலி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிங்கன்ட்டு. ஸோ அடிச்சிருக்கோம், அந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எப்படியோ. எனிவே இங்கே அகைன் ஒரு ஷாட்டுக்கு தான் போயிருக்கோம் விராட் கோலி பேட்லேருந்து. எஸ் விராட் கோலியை வந்து பார்த்திங்கன்னா 100 ரன்ஸ் அடித்தோம். பேக் டு பேக் ஷாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கீங்க அவருடைய பேட்லேருந்து. இங்கே ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிச்சிருக்கோம். பட் இந்த வாட்டி ஃபீல்டர் இருப்பாங்க, கவர் பண்ண முடியுமா? இல்லைங்க, பார்க்க மட்டும் தான் முடியும். கிளியர் ஆயிடுச்சு ஈஸியாக. ஸோ 185ல் இருக்கும். இன்னும் 15 ரன்ஸ் தான் தேவை நம்ம ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம ஃபைனலுக்கு போக போகிறோம். எனிவே இங்கே அகைன் ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 189க்கு வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 11 ரன் மட்டும்தான் தேவை ஃபைனல் போகிறதுக்கு. ஸோ அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி கிட்டேருந்து வந்திருக்கு ஒரு பவுண்ட்ரி. இங்கே இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரில் முடிப்பாங்களா இல்லை அடுத்த ஓவர் வரையும் கொண்டு போவாங்களான்னு தெரியல. எஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 7 ரன் தான் அடிக்கணும். எஸ் பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஷாட் டு வின். ஏன்னா இது பவுண்ட்ரி கிடச்சிரும். 197ல் இருக்கும். இந்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரி அடித்தா கூட நம்ம இந்த மேட்ச் வின்னு. எஸ் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஸோ 128 அவருடைய இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் இந்த ஒரு CSK டீமை வின் பண்ணி ஃபைனலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ மகேந்திர சிங் தோனி அண்ட் விராட் கோலி 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவே இங்கே விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா 128 அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் 54 பால்ஸில். அண்ட் இங்கே LSD வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 200 ரன் அடித்தாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15 ஓவரில் அந்த 200 ரன் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மிகப்பெரிய போட்டி. ஏன்னா இவ்வளோ நாளாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த RCPL சீரியஸோட ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம சேனலில் போகிறபோது. ஸோ அந்த மேட்சை பார்க்க இப்போவே நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு நம்ம சேனலில் அந்த வீடியோ வரும்.